சிதம்பரம் அருகே விழுப்புரம் நாகை சாலையில் நேற்று நடந்த கார் விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருந்தார்கள். தற்போது அந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னாவிடம் பேசலாம். பிரசன்னா, தற்போது அந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கூடுதலாக வேறு என்னென்ன விவரங்கள் இருக்கிறது? அதாவது ஜெனிஃபர், சிதம்பரம் அருகே பூமுக்களூர் பகுதியில் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று அதிகாலை கார் மீது லாரி மோதிய விபத்தில் காரில் வந்த 3 வயது குழந்தை உட்பட 5 பேர் நேற்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில அந்த காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. சிதம்பரம் அருகே உள்ள பூமுக்களூர் புறவழிச்சாலை மேம்பாலம் நெருக்கத்துல நேற்று அதிகாலை காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துல காரில் வந்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடி, திருமங்கலக்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த முகமது அன்வர், யாசர் அரபத், ஷஹீதா பேகம், ஹரபத் நிஷா மற்றும் 3 வயது ஆண் குழந்தை அப்ரான் உள்ளிட்ட 5 பேர் உடல்நலம் பாதித்து உடல் நசுங்கிய நிலையில உயிரிழந்திருந்தாங்க. இந்த நிலையில இவர்கள் அனைவரும் சென்னை சென்று விட்டு உறவினர் உடல்நலம் பாதித்த உறவினர் சென்னையில பார்த்துவிட்டு திரும்பும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. வரும்போது இந்த பூமுக்களூர் பதில மேம்பாலம் இறக்கத்துல காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய காட்சிகள் தற்போது அங்கு வைக்கப்பட்ட இந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கு. அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களையும் வைரலாகி இருக்குது. மேலும் இந்த வழக்குல காரும் லாரியும் மோதிக்கொண்ட வழக்குல அங்குள்ள பரங்கிப்பேட்டை போலீசார் எவ்வாறு விபத்துகள் நடந்தது என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வந்திருந்தாங்க. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்ன வெங்கடேஷ்.